ஆஸ்ட்ரோகிளிட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் தீபா லாலன். இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னா குரு அஸ்தங்கம். குரு அஸ்தங்க பலன்கள் தாங்க பார்க்க போறோம். குரு என்னைக்கு அஸ்தங்கம் ஆகுறாரு அப்படின்னா 9/6/2025 ஏறக்குறைய 4/12க்கு அஸ்தங்கம் ஆக ஆரம்பிக்கிறாரு. எவ்வளவு நாள் வரைக்கும் அஸ்தங்கத்திலே இருப்பாரு அப்படின்னா 9/7/2025 ஏறக்குறைய பாத்தீங்கன்னா ஒரு மாசம் 30 நாள் குரு அஸ்தங்கத்துல இருப்பார். குரு அஸ்தங்கம் ஆகிறது வேற ஏதாவது ராசிக்கு போய் அஸ்தங்கம் ஆவறாராங்க அப்படின்னா அதெல்லாம் இல்லைங்க. மிதுனத்துல ஜென்ம குருவா உட்கார்ந்துட்டு இருக்காரு இல்லையா, அங்கேதான் பாத்தீங்கன்னா அஸ்தங்கம் ஆகுறாரு. அப்ப இந்த குரு அஸ்தங்கம் என்னென்ன மாதிரி பலன்களை கொடுக்க போகுது வாங்க சட்டுன்னு பாத்துக்கலாம். மீன ராசி அன்பர்கள், உங்களுக்கு பாருங்க, குரு பகவான் லார்ட் ஆஃப் 1 and 10, அதாவது உங்க சுயஸ்தானத்துக்கும் அவன் தான் அதிபன். குருனோட ஆதிக்கம் பெற்ற ராசியினர் தானே நீங்க. அதுக்கும் மேல உங்களோட தொழில் ஸ்தானத்துக்கும் அவன் தான் அதிபன். அப்படிப்பட்ட குரு உங்களுக்கு இப்ப 4ஆம் பாவத்துல உட்கார்ந்து இருக்காரு. 4ஆம் பாவம் அப்படின்றது சுக தாயார் ஸ்தானம். அப்ப உங்களுக்கு எல்லா விதத்திலயும் சுகம், கம்ஃபர்ட் அப்படின்றது குரு பகவான் கொடுக்க போறாரு. அதுக்கும் மேல அம்மாவை பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு விதத்துல எனக்கு சப்போர்ட், அம்மா ஃபுல் ஃபிளட் சப்போர்ட் ஏதோ ஒரு விதத்துல, அது எக்கனாமிக்கலா இருக்கலாம், மென்டலி இருக்கலாம், மோரலி இருக்கலாம், பிசிக்கலி இருக்கலாம். அம்மானோட சப்போர்ட் இதை கொண்டு கொடுக்க போறவர் யாரு அப்படின்னா குரு பகவான் தான். குருனோட பார்வை 8ஆம் பாவம் துஷ்தானம், அதாவது சமுதாயத்துல ஏதோ ஒரு விதத்துல அசிங்கம், அவமானம், தலைக்குடிவு அப்படின்றது உங்களுக்கு கடந்த 2.5 வருஷத்துல நடந்துச்சு. அதுல இருந்து ஒரு ஓவர்டேக் பண்ணக்கூடிய அளவுக்கு, அதாவது அதை சமாளிக்கிற அளவுக்கு, அதை ஓவர் கம் பண்ணக்கூடிய ஒரு நல்ல விஷயத்த குரு பகவான் கொடுத்துருவாரு அப்படின்னு சொல்லலாம். அதுக்கும் மேல தொழில் ஸ்தானத்துல குருனோட பார்வை. மீனம் செய்யக்கூடிய தொழில ஒரு மேன்மை, முன்னேற்றம். மீனம் எப்பயுமே பாருங்க ஹார்ட் ஒர்க் பர்சனாலிட்டிஸ், எதிர்நீச்சல் போட்டு வாழக்கூடியவங்க, நேர்மையா வாழக்கூடியவங்க, மேக்சிமம் ஹானஸ்டி அப்படின்றத கையாளுவாங்க. அப்படிப்பட்ட பர்சன் பாத்தீங்கன்னா உங்களுக்கு தொழில நீங்க எந்த அளவுக்கு முயற்சி செய்யறீங்களோ அந்த அளவுக்கு கண்டிப்பா தொழில மேன்மை, முன்னேற்றம், ஒரு அப்லிஃப்ட்மெண்ட் சாலிடா குரு கொடுத்துருவார். இதுல எந்த விதமான கவலையும் வேண்டாம். அதுக்கும் மேல சுககுரு 12ஆம் பாவத்தை பாக்குறாரு. நிறைய மீனராசி அன்பர்கள் பாத்தீங்கன்னா வீடு கட்டுவீங்க. எங்க வீடு கட்டுவோமாங்க, நாங்க ஜென்ம சனியில இருக்க, ஜென்ம சனி வீடு கட்டுறத தடுக்க மாட்டாங்க, ஜென்ம சனி கல்யாணம் நடத்துறத தடுக்க மாட்டான், இப்படி புது உறவுகள் வர்றத தடுக்க மாட்டான். ஏன்னா ஏதாவது ஒண்ணு புதுசா அதுல ஒரு புதுசா பிரச்சனையை கொண்டு வரணும் அப்படின்னு தான் பாப்பான். இன்னொன்னு, ஜென்ம சனி நம்மளுக்கு மந்த நிலையை தான் ஏற்படுத்துவோம். மனதளவுலயும் உடல் அளவுலயும் மந்த நிலை அப்படின்றது ஏற்படுத்தும். மீனம் எப்பயுமே மந்தமா இருக்கக்கூடிய பர்சனாலிட்டிஸ் கிடையாது. இவங்களும் இவங்களுக்காகவும் ஓடி ஓடி உழைப்பாங்க, தன்னை சார்ந்தவர்களுக்காகவும் ஓடி ஓடி உழைச்சி ஹெல்ப் பண்ணக்கூடிய பர்சனாலிட்டிஸ். அவங்களுக்கு அதிசயமா இன்னமும் சும்மா இருந்தா நல்லா இருக்குப்பா அப்படின்ற ஒரு சென்சேஷனை சனி ஏற்படுத்துவான். பியாண்ட் தட் நீங்க அவனை ஓவர் கம் பண்ணணும் அப்படின்னா ஆஸ் யூஷுவல் நீங்க எப்படி ஓடி ஓடி உழைப்பீங்க, அந்த மாதிரி ஓடி ஓடி உழைக்கிறீங்க அப்படின்னா நிறைய நல்லது நடக்கும். அது தொழிலே குரு பார்வையினால நீங்க சின்சியரா ஒர்க் பண்ணுவீங்க ஆல்ரெடி இருந்த மாதிரி. விரயஸ்தானத்தை குரு பாக்குறதுனால நீங்க சுப விரயங்கள் அப்படின்றது நடக்கும். பொதுவாவே குருனோட பார்வை சுப பார்வை. நம்ம ஒரு கடன் வாங்கி வீடு வாங்குவோம், புரியுதுங்களா, கடன் வாங்கி கார் வாங்குவோம், இந்த மாதிரி ஒரு கடன் வாங்கி ஒரு தொழில் தொடங்குவோம், இந்த மாதிரி நடக்குங்க. சரிங்களா? சரி, இவ்வளோ நல்ல விஷயத்த குரு கொடுக்க போறான். இப்ப குரு அஸ்தங்கம் சொல்லியிருக்கீங்களேங்க, இந்த ஒரு மாசம் இவ்வளவு நல்ல விஷயத்தையும் குரு கொடுக்க மாட்டானா? குரு ஆப்போசிட்டா பலன்கள் கொடுப்பானா? இல்ல இருக்கக்கூடிய பலன்கள் இப்ப நீங்க சொன்ன எந்த நல்ல பலன்களும் கொடுக்க மாட்டானா? எப்படி அப்படின்னு கேக்குறீங்க. அப்படின்னா ஆப்போசிட்டா பலன் எல்லாம் கொடுக்க மாட்டாங்க. இப்ப நான் சொன்ன அத்துணை பலன்களையும் கொடுப்பான். ஆனா எப்படி அப்படின்னா, இப்ப நீங்க 2 தோசை ஹோட்டல்ல போய் கேக்குறீங்க பயங்கர பசி அப்படின்னு, ஆனா ஒரு தோசை தான் கிடைக்குது, அந்த கணக்கு தான். 100% கொடுக்க மாட்டான், 50% சாலிடா கொடுத்துருவோம். இது ஒரு மாசம் தான். ஒரு மாசம் கழிச்சு திருப்பி அந்த 100% பலனை சாலிடா கொடுத்துருவோம். கண்டினியூஸா கொடுப்போம், ஒரு வருஷம் வரைக்கும், கவலைப்பட வேண்டாம். சரி, இதுக்கு ஏதாவது பரிகாரம் இருக்காங்க அப்படின்னா, மீனம் எங்களுக்கு இந்த அஸ்தங்கத்திலயும் எங்களுக்கு அந்த 50% பலன் வந்தா கூட போதுமானதா இருக்கணும், சாட்டிஸ்ஃபைடா இருக்கணும், நாங்க ஹாப்பியா இருக்கணும் அப்படின்னா அதுக்கு ஒரு பரிகாரம் இருக்கு. என்ன அப்படின்னா, உங்களுக்கு பிடிச்சமான பரிகாரம் தான். பொதுவாவே மீனத்துக்கு யாருக்காவது 10 ரூபாய் கொடுக்கணும் அப்படின்னா பிடிக்கும், சேரிட்டி ரொம்ப பிடிக்கும். அப்ப நீங்க முதியோர் இல்லத்துக்கு போயிட்டு ஒரு நேரம் உணவு அப்படின்றது கொடுங்க. அங்க 100 பேர் இருக்காங்க, 100 பேருக்கும் கொடுக்க எங்களால முடியல, ஒன்னும் பிரச்சனை இல்லை, காலை உணவுக்கு அப்படின்னு ஒரு 500 ரூபாய் கொடுங்க. இந்தாங்க, இன்னைக்கு நீங்க எங்களால இன்னைக்கு எங்களுக்கு 500 ரூபாய் முடியும் வச்சுக்கோங்க, நீங்க எதானா அவங்களுக்கு வாங்கி போடுங்க. இல்ல நீங்க சாப்பாடு போடுறதுல எங்களோட பங்களிப்பா இருக்கட்டும், 500 ரூபாய் கொடுங்க. முடியும் அப்படின்னா ஒரு நேரம் பிரேக்ஃபாஸ்டே கொடுங்க. காலையில ஒருத்தவங்களுக்கு 3 இட்லி, ஒரு தோசை, ஒரு ஸ்வீட். இது 50 பேர் இருந்தாலும் சரி, 25 பேர் இருந்தாலும் சரி, 500 பேர்லாம் இருக்காங்க, உங்களுக்கு வசதி வாய்ப்பு இருக்குன்னா கொடுங்க. வசதி வாய்ப்பு இல்ல அப்படின்னா அந்த அன்றைய தினம் அன்னதானத்திற்கு உங்களால் ஆன பங்களிப்பு, உங்களால் ஆன நன்கொடை அப்படின்றது 50 ரூபாய் கூட கொடுங்க, நிறைய நல்லது நடக்கும் அப்படின்றதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை. வாழ்த்துக்கள்.